மீனாவோட முகத்துல நகையை வீசின விஜயா அண்ணாமலை கொடுத்த அதிர்ச்சி முத்து இப்படி சொல்லிட்டாரே அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் சிறுகடி காசை சீரியலில் பார்த்தீங்கன்னா நகையை மாற்றி வச்சதா மீனா மேலே பழி போட்டதுக்காக விஜயா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை சொன்னதுக்கு மீனாவோட முகத்தில் விஜயா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நகைகளை தூக்கி வீசி பொறுக்கிட்டு போ அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா நிறைய அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்துச்சு. எபிசோட ஆரம்பத்தில் விஜயா கதவை திறக்காத காரணத்தினால மீனா பயப்பட்டுக்கிட்டு மறுபடியும் மாமா கிட்ட சொல்லி கதவை திறக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியா முத்துக்கிட்ட சொல்ல, அதுக்கு முத்து யார் சொன்னால் அவங்க வெளியே வருவாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியா பார்வதிக்கே ஃபோன் போடுறாரு. அதை தொடர்ந்து மனோஜ் ரோகிணி மறுபடியும் வந்து கதவை தட்ட, மனோஜ் எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா முத்து மேலே பழிய தூக்கிப்பட, உனக்காக அவங்க அவமானப்பட்டு நிற்கிறாங்கடா, நீ செஞ்ச திருட்டுத்தனத்துக்கு அவங்க துணை போனதுனால தானே இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்க, ஆமாம் பொல்லாத நகை, நீங்கள் என்ன 100 சவரனா வச்சுருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கேட்க, முத்து 1 கிராமா இருந்தாலும் அது என்னோட நகைடா அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாரு. ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு முத்து மனோஜை போட்டு அடிக்கிறாரு. அப்போது உனக்கு அம்மாவை பற்றி என்ன கவலை, அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டா கூட நீ சந்தோஷதாடப்படுவ அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொன்னதும் ரோகிணி அவர் சொல்கிறதும் சரிதானே அப்படிங்கிற மாதிரி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண, மீனா தெரியாமல் பேசாதீங்க, அவர் அவங்க அம்மாவை வெளியே வர வைக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி வீட்டுக்கு வராங்க. அவங்க அண்ணாமலை கிட்ட முத்து தான் வீட்டில் நடந்த விஷயத்த சொல்லி என்னை வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மீனா அத்தையை புரிஞ்சு வச்சிருக்க ஒரே ஆள் இவர் தான், அதனால தான் பார்வதி ஆண்டியை வீட்டுக்கு வர சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்வதி கதவை தட்டிக்கிட்டே இருக்க விஜயா திறந்து பார்வதியை உள்ளே இழுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே ரொம்ப நேரமாக வெளியே வராததுனால எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜயா கிட்ட பேசி முடிச்ச பார்வதி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி விஜயாவோட கையை பிடிச்சி வெளியே இழுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை கிட்ட விஜயாவை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி பேச, முத்து மன்னிப்பு கேட்க வேண்டியவங்க மன்னிப்பு கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுக்க, மீனா மேலே பழி போட்டதுக்காக அவகிட்ட தான் விஜயா மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு. அதை கேட்டு விஜயா அதிர்ச்சி அடைந்து இவகிட்ட நான் இறங்கி வரணுமா, முடியாது அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. அண்ணாமலை மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, விஜயா பெரிய சீதனத்தை இவ கொண்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி தன்னோட கையில் போட்டிருந்த வளையல்களை கழட்டி மீனாவோட முகத்தில் வீசி எறிஞ்சு பொறுக்கிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த விஜயா யார்கிட்டையும் இறங்கி போக மாட்டா அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்ல, மீனா கண் கலங்கி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. முத்து இது மட்டும் வேற யாருனா பண்ணியிருந்தா இந்த மாதிரி கோவப்பட, விஜயா என்னடா தலையை எடுத்துருவியா வாடா அப்படிங்கிற மாதிரி விஜயா முத்துவை கூப்பிட்றாங்க. அண்ணாமலை இதுக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாரு. ஸோ இப்படியா இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. சரி, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.